எனக்கு என்ன சொல்றார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் இந்த வார்த்தை சொல்றார் தெரியுமா? ஏதோ ஒரு பயம் உங்களுடைய உள்ளத்துல இருக்குது. ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம். ஒருவேளை ஒரு சின்ன வியாதி உங்களை பாதித்ததுனால இது கற்பனை பண்ணி பெரிய வியாதியா இருக்குமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, ரிசல்ட் எப்படி வருமோ, பயம். ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது, இந்த பிரச்சனை பெருசாயிட்ட என்ன பண்றது, இந்த மாதிரிலாம் இருக்குது, ஒரு சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது, பயம். இந்த கடங்காரங்க வந்து நிற்பாங்களே, எப்படி பணத்தை கட்டுறது, இந்த பணத்தை கொடுக்க வழி இல்லாமல் இருக்குன்னு எவ்வளவு நாள் இந்த கஷ்டம், பயம். மனிதர்களை குறைத்த பயம். ராத்திரிலாம் தூங்க முடியல, ஏதோ ஒரு காரியம் அப்படியே சொப்பனை வருது, காட்சிகள் வருது, ஒரு நிம்மதியை தூங்க முடியல, என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ நீங்க இருக்கிற சூழ்நிலை, இந்த தேவைக்கு என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம். ஏதோ ஒரு பயம் உங்களுடைய உள்ளத்துல ஆரம்பிச்சிருக்குது. சிலர் அந்த பயத்தினாலே கவப்பட்டு அப்படியே நெருக்கப்பட்டு இருக்கிறீங்க. சிலருக்குள்ள இந்த பயம் அப்படி ஸ்லோவா உருவாகிட்டே இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே மகளே, பயப்படாத, பயப்படாத, எதை குறித்தும் பயப்படாத. எப்படி பயப்படாம இருக்க முடியும் ஆண்டவரே? இந்த தேவை இருக்குது, இந்த மாதிரி வியாதின்னு சொல்றாங்க, இந்த மாதிரி பிரச்சனைன்றாங்க, வீட்டுக்குள்ள இப்படித்தானே இருக்குதுன்னு. நான் இருக்கல, நீ பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன், அவ்வளவுதான். அவர் யாரு கூட இருக்கிறார் சொல்றவர்? சர்வலோகத்தின் ஆண்டவர். அவரால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றும் இல்லை, அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்றும் இல்லை, அவரால் கொடுத்து முடிக்க முடியாத பெரிய கடனும் இல்லை. 3 கோடி கடன் எல்லாம் அப்படின்ற நேரத்தில் ஆண்டவர் மாற்றி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. கேன்சர் வியாதியெல்லாம் இல்லாம பண்ணி இருக்கிறார். வழி இல்லாத இடத்துல வழி திறந்திருக்க எத்தனை சாட்சிகளை என் ஊழிய பாதையில பார்க்கிறேன். அவர் சொல்றாரு, நான் இருக்கல அவரை கூட. அதாவது இவர் கூட இருந்த பிரயோஜனம் இல்லைங்க, அவரால் முடிஞ்சது இவ்வளவுதான். ஒரு லிமிட் இருக்குது, அவரால் இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படின்றனா இவ்வளவு யோசிக்கலாம். இவர் அப்படி இல்லை. வானத்தை பூமி உண்டாக்கின சர்வலோகத்தின் ஆண்டவர். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி இருக்கிறார்.